Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பேப்பர் ட்ரேடிங் இல்ல விர்ச்சுவல் ட்ரேடிங் அப்படினா என்ன அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட்ல பிகினர்ஸா இருந்தீங்க அப்படினா இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட் பத்தி படிச்சிட்டு இருக்கீங்க. ரியலா வந்து மார்க்கெட் வந்து டைரக்டா வந்து நீங்க லைவா வந்து மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா நீங்க அடுத்து வந்து ஓகே நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தி நம்ம அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி நினைக்கிறப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்க பேப்பர் ட்ரேடிங் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப பேப்பர் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா நீங்க வந்து விர்ச்சுவலா வந்து விளையாடுறது, அதாவது உங்களுக்கு எந்த டிமேட் அக்கௌண்ட்டும் இல்லாம உங்களோட ரியல் மணி இல்லாம எல்லாமே வந்து நீங்க விர்ச்சுவலா வந்து ப்ளே பண்றது தான் பேப்பர் ட்ரேடிங் சொல்லுவாங்க. இதனால உங்களுக்கு இப்போ என்ன அப்படின்னா நீங்க புதுசா உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஏதாவது நீங்க இப்போ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா லைவ் மார்க்கெட்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதை நீங்க வந்து இப்போ பேப்பர்ல வந்து எழுதி வச்சு அந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஓகே நமக்கு ஓரளவு லாஸ் இல்லாம நம்ம கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை வந்து லைவ் மார்க்கெட்ல வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்ன செய்வாங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஷேர் அனலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து டெக்னிக்கலாக ஓகே இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, நம்ம இந்த டயத்தில் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு எஸ்பி ஷேர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிட்ட வந்து இருக்குது. இப்போ நீங்கள் அது வந்து ஒரு 500 ஷேர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பை எஸ்பிஐ ஷேர் ஒரு 300, அது வந்து குவான்டிட்டி ஒரு 500 குவான்டிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டார்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 3 ரூபீஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ 300 ரூபாய் வாங்குறோம், 303ல வந்து செல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல் ப்ரைஸ் போட்டு நமக்கு இப்போ 1500 கெயின். இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதுக்கு நிறைய வெப்சைட் வந்துருச்சு. அதில் வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து லைவ் மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் பேப்பரில் எழுதி வைக்கிறத காட்டிலும் இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கான வந்து இப்போ ஒரு வெப்சைட் வந்து பார்க்கலாம். இது வந்து மணி கண்ட்ரோலோட வந்து வெப்சைட் தான், வந்து மணி பாய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக வந்து வரும். நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து சும்மா பேப்பர் 1 2 3 நீங்கள் எதுனாலும் வந்து ஆக்சுவலாக வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த மாதிரி இது வாங்க போகிறீங்க, ஸ்டாக்காக வாங்க போகிறீங்களா, இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக வாங்க போகிறீங்களா, இல்லை பாண்ட்ஸாக வாங்க போகிறீங்களா, ஃபிக்ஸடு டெபாசிட்டில் இது பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து வாங்கலாம். ஏதோ இங்கனுக்குள்ளே சர்ச்சு ஸ்டாக்குன்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து சர்ச்சில் ஆட் நம்ம என்ன வந்து ஸ்டாக் வந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து அம்புஜா சிமெண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அது வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஷேரை பற்றின கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஷேர் வந்து இப்போ நல்ல ஒரு இதாக நான் வந்து இப்போ வந்து மார்க்கெட் மோஜோன்னு சொல்லிட்டு ஒரு இதில் அம்புஜா சிமெண்ட்டோட டேஷ்போர்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு இது வந்து நல்ல ஷேர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டி, அதோட வேல்யூவேஷன் எல்லாமே வந்து ஆக்சுவலாக அதோட க்ரோத் எல்லாமே இதில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். அதோட கீ ஃபேக்டர், அதோட PE ரேஷியோ, இதை பார்க்குறப்ப ஓகே இந்த ஷேர் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் எல்லாமே பாசிட்டிவ் ஸ்கோர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே நம்ம இந்த ஷேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுறோம். அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து பை பண்ண போகிறோம். அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 231 வந்துருச்சு. இப்போ நம்ம அதோட குவான்டிட்டி எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 500 வந்து ஒரு குவான்டிட்டி வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை இப்போ நீங்கள் அதை வந்து கரண்ட் ப்ரைஸ்க்கு வந்து வாங்க போகிறீங்களா இல்லை லிமிட் ப்ரைஸ் வாங்குறீங்க. இது கரண்ட் ப்ரைஸ்னால் இது இப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்க வந்து ப்ரைஸ் வந்து இப்போ இதே இது நீங்கள் வந்து இல்லை இப்போ 231.40ன்னு இது வந்து லிமிட் ப்ரைஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ வந்து 231 கிட்ட வந்து இருந்தால் நம்ம வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறீங்க. இப்போ டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 235 கிட்ட வந்தால் டார்கெட் வந்து ஹிட் ஆகுது. இது வந்து இப்போ ஸ்டாப் லாஸ்னால் இப்போ மார்க்கெட் ஒருவேளை வந்து ஏதாவது பேட் நியூஸில் அடி வாங்குது அப்படின்னா நம்மளோட லாஸ் வந்து தவிர்க்கிறதுக்காக இதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 225 வந்து போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ நம்ம வந்து இது எதுக்காக வந்து வாங்குகிறோம், அதோட வேல்யூஷன் எல்லாமே குட்டாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டு பிப்ரவரியில் பார்த்திங்கன்னா அதோட சிமெண்ட் ப்ரைஸ் எல்லாமே வந்து ரேட் கூட்டியிருக்கனால எல்லா சிமெண்ட் கம்பெனியும் ஓரளவுக்கு கூட்டிகிட்ருக்கு. நம்ம அதுக்கான ரீசன் போகணும். this year price will increase கொடுத்துட்டு 10 minutes share price will நம்ம எதுக்காக இந்த ஷேர் வாங்குகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே நீங்கள் வந்து டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து இப்போ வந்து ஓகே ஆயிரும். இப்போ நம்ம இதை வந்து ஆர்டர் புக்கில் வந்து போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கொடுத்த ஆர்டர் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இங்கே வந்து பெண்டிங் காமிக்குது. இப்போ ஆக்சுவலாக மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்ப எனக்கு இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஆக்சுவலாக மார்க்கெட் கிளிக் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். நாளைக்கு காலையில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறப்ப இந்த ப்ரைஸ்க்கு எனக்கு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்படி தான் வந்து நம்ம வந்து பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்க. இதே மாதிரி வந்து ஆக்சுவலாக நிறைய வெப்சைட் இருக்குது. இப்போ வந்து மணிபாய் வெப்சைட் மாதிரியே வந்து நிறைய வெப்சைட் இருக்குது. இன்வெஸ்டோபீடியா, இது நார்மலாக நம்ம ஜஸ்ட்டு மெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிட்டு வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். இது மாதிரி கொடுத்து வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கு ஆக்சுவலாக வந்து நமக்கு விர்ச்சுவலாக வந்து 1 crore கிட்ட நமக்கு வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து வேறு ஏதாவது ஷேர் வாங்கினா கூட வந்து இதே மாதிரி வந்து வாங்கிக்கலாம். நம்ம வந்து எந்த ஷேர் வாங்குகிறோமோ அது மாதிரி வாங்கிக்கலாம். நம்ம வந்து வாங்கினதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இதில் வந்து வந்துடும். நீங்கள் எதாவது புதுசாக வந்து ஏதாவது நீங்கள் இன்ட்ராடேயில் வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் இன்ட்ராடேயில் பண்ணுறீங்க, இல்லை வந்து நீங்கள் F1ஓவில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு முன்னாடி வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ரியல் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதில் ஆக்சுவலாக வந்து இப்போ பெஸ்ட்டாக இருக்க வந்து பேப்பர் ட்ரேடிங் வெப்சைட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இன்வெஸ்டோபீடியாவாக இருக்கட்டும், இல்லை வந்து ட்ராக் இன்வெஸ்டாக இருக்கட்டும், தலால் ஸ்ட்ரீட், இது எல்லாமே வந்து நல்லா வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் வெப்சைட். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் பேப்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.